ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க எந்தெந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காதல் உணர்வே நமக்கு ரொம்ப இனம் புரியாத சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. அதுவும் இந்த லாங் டிஸ்டன்ஸ் லவ் ஒரு தனிவிதமான உணர்வை நமக்கு கொடுக்கும். நமக்கு பிடிச்ச ஒரு பொருள் நம்ம கிட்ட இருக்கிறத விட தொலைவில் இருந்து அதை பார்த்து ரசிக்கிறது ஒரு தனி சுகம். அது மாதிரி நமக்கு சொந்தமான பர்சன் நம்ம கூட இல்லாமல் தூரமாக இருக்கும்போது அது நமக்கு வலியை கொடுத்தாலும் அவங்களோட நினைவு நமக்கு ஒரு அழகான உணர்வை கொடுக்கும். நிஜமாவே நாம் லவ் பண்ணுறவங்க நம்ம கூட இருக்கும்போது நாம் அவங்க மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கோன்னு நமக்கு தெரியாது. ஆனால் தூரமாக இருக்கும்போது தான் நாம் அவங்க மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கோன்னு உணர்வோம். அப்போ தான் அவங்க நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். நாம் அவங்கள எப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு காத்துட்ருக்கிறதுல வலியோடு சேர்ந்த சுகமும் இருக்கும். இதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் புரியும். அவங்க நாம் கூட இல்லைனாலும் நாம் பார்க்குற இடம்லாம் நம்மளோட லவ்வர் இருக்க மாதிரியே தெரியும். இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் லவ்வில் இருக்கவங்க உங்களோட காதலில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கமெண்டில் சொல்லுங்கள். லவ் பண்ணுறவங்க பார்க்காம விலகி இருக்கிறது இயல்பான ஒரு விஷயம்தான். ஆனால் இப்படி ஒருத்தருக்கொருத்தர் மீட் பண்ண முடியாமல் தொலைவில் இருக்கும்போது அவங்களுக்குள்ள சரியான புரிதல் இல்லாமல் போனால் ரொம்ப கஷ்டம். அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி ஆகாமல் எப்போவும் சந்தோஷமான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதுக்கு நாம் என்னென்ன விஷயம்லாம் ஃபாலோ பண்ணணுங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல் விஷயம் என்னென்னா, கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க சரியான நேரத்தில் பேசணும். அதே டைமில் கொஞ்சம் இடைவெளியும் கொடுக்கணும். எந்த நேரத்தில் பேசணும், எந்த நேரத்தில் கேப் விடணும் அப்படிங்கிறத ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கணும். இந்த ரிலேஷன்ஷிப் நீடிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட பார்ட்னர்கிட்ட டெய்லியும் டைம் ஒதுக்கி பேசிடுங்க. பேச முடியாத சுச்சுவேஷன் வரும்போது முன்னாடியே சொல்லிடுங்க. அப்புறம் உங்கள் பார்ட்னர் உங்ககிட்ட ஒரு சில நேரத்தில் பேசாமல் இருக்காங்க அப்படின்னா உடனே தப்பாக யோசிக்காதீங்க. அப்படி யோசித்து உங்களை நீங்களே காயப்படுத்திக்காதீங்க. டெய்லி உங்களுக்கு நடக்கிற விஷயங்களை பற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணுறது உங்களோட உறவை இன்னும் பலப்படுத்தும். டெய்லி பேச முடியல அப்படின்னாலும் ஒரு 2 நாள் கேப் விட்டு நீங்கள் பேசும்போது அந்த நாட்களில் நடந்த விஷயங்களை ஷேர் பண்ணுறது உங்களோட ரிலேஷன்ஷிப்பை ஸ்மூத்தாக கொண்டு போகும். அடுத்தது, எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் ஒருத்தரை ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி வாழக்கூடாது. 2 பேருக்குமே தனிப்பட்ட சுதந்திரம் ரொம்ப முக்கியம். இதை பற்றி நீங்கள் அடிக்கடி பேசிக்கணும். அளவுக்கு அதிகமான அன்பு வச்சுருக்கோம் அப்படிங்கிற பேரில் ஒருத்தரை ஒருத்தர் அடிமையாக்கக்கூடாது. அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கும், அதாவது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அவங்க கூட டூர் போகிறது, அப்புறம் சில பேர் ஃபேமிலி கூட வெளியில் போகணும் அப்படின்னு கட்டாயம் இருக்கும். இது மாதிரி நியாயமான விஷயங்களை பண்ண விடாமல் தடுக்கிறது, அவங்களோட விருப்பத்தை சுத்தமாக மறக்க வச்சு தன்னோட விருப்பத்துக்காக மட்டும் வாழணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பான ஒரு பிஹேவியர். இது கொஞ்ச நாளில் அவங்களோட ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகிறதுக்கும் காரணமாக இருக்கும். இப்போலாம் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க அதிகமான ஆண்களும் சரி பொண்ணுங்களும் சரி லவ்ங்கிற பேரில் அவங்களோட பார்ட்னரை அடிமையாக வச்சுருப்பாங்க. என்னதான் இது நீங்கள் சகிச்சுக்கிட்டு போனாலும் கொஞ்ச நாளில் என்னடா இது லைஃப், இது நமக்கு வேணாம் அப்படின்னு தோணிடும். அடுத்தது, 2 பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் உங்களோட பார்ட்னர் உங்கள் பக்கத்தில் இருக்க போகிறது இல்லை அப்படிங்கிறத முதல்ல 2 பேருமே புரிஞ்சுக்கணும். உங்களோட காதல் எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக என்ன பண்ணலான்னு 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணுங்கள். உங்களோட ஃப்யூச்சர் பிளானிங் பற்றி அடிக்கடி பேசுங்க. உங்களோட லைஃப் மேரேஜுக்கு அப்புறம் எப்படியெல்லாம் இருக்க போகுதுன்னு அடிக்கடி 2 பேரும் பேசுங்க. அதை அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களோட காதலை ரொம்ப சுவாரஸ்யமாக மாற்றும். நீங்கள் சொல்கிற சில விஷயங்கள் நடக்கலாம், சில நேரம் நடக்காமையும் போகலாம். ஆனால் இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே யோசித்து ஷேர் பண்ணும்போது உங்கள் ரிலேஷன்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும்.
உங்கள் பார்ட்னருக்கு உங்கள் மேலே முழு நம்பிக்கை வரும். அடுத்தது, ஒருத்தர் மேலே ஒருத்தர் சந்தேகப்படாமல் நம்பிக்கை வைக்கணும். இப்போ இருக்க அதிகமான காதலர்கள் பிரிஞ்சு போகிறதுக்கு முக்கியமான காரணமே இந்த சந்தேகம்தான். நம்மளோட பார்ட்னர் நம்மளை விட்டு தூரமாக இருக்கிறதால நமக்கு தெரியாமல் என்னெல்லாம் செய்கிறாங்களோன்னு மோசமாக திங்க் பண்ணக்கூடாது. நீங்கள் நம்பிக்கையோடு இருந்தால் உங்களோட உறவு எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். காதலில் நம்பிக்கை ரொம்ப முக்கியம். காதலோட அடித்தளமே நம்பிக்கை தான்னு சொல்லலாம். அதனால் உங்களோட பார்ட்னரை நீங்கள் சந்தேகப்படாமல் நம்பிக்கையோடு கலந்த காதலோடு இருங்க. அடுத்தது, நீங்கள் ஒரு விஷயம் உங்கள் லவ்வரை பற்றி மனசில் நினைக்கிறீங்க, உங்கள் மனசில் குழப்பமாக இருக்குது அப்படின்னா அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்காம உடனே அவங்கக்கிட்ட கேட்டுருங்க. அதை கேட்காம அப்படியே மனசுக்குள்ளே வச்சுக்கும்போது உங்களுக்கு உங்கள் பார்ட்னர் மேலே கோபம் வரும். இந்த கோபம் பெருசாகி பெரிய பிரச்சனையில் முடியும். அதனால் உங்களுக்கு உங்கள் பார்ட்னரை பற்றி ஒரு டவுட் வருது அப்படின்னா அதை உடனே கேட்டுருங்க. அதுக்கான பதில் கிடைக்கும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கும். அவங்கள நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கும் இது வாய்ப்பாக அமையும். அடுத்தது, டைம் இருக்கும்போதெல்லாம் உங்கள் லவ்வருக்கு வீடியோ கால் பேசுங்க, அடிக்கடி மெசேஜ் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணுறதால உங்கள் பார்ட்னர் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அவங்க உங்கள் பக்கத்துலேயே இருக்க மாதிரி ஃபீல் வரும். உங்களோட ஃப்ரீ டைமில் 2 பேரும் வீடியோ காலில் ஒன்றா மூவி பார்க்குறது, ஒன்றா சமைக்கிறது, இதெல்லாம் பண்ணும்போது அவங்க உங்கள் கூட இல்லை அப்படிங்கிற ஃபீல் உங்களுக்கு வராது. முடிஞ்ச வரைக்கும் மாதத்தில் ஒரு டைம் ஆச்சும் 2 பேரும் உங்களோட லீவ் டேஸில் மீட் பண்ணுங்கள். உங்கள் பார்ட்னருக்கு என்ன பிடிக்குமோ அதை வாங்கி கொடுங்க. அவங்க உங்கள் பக்கத்தில் இருக்கும்போது உங்களோட வேலை சம்மந்தமாகவோ இல்லை வேறு கால்ஸ் பேசுகிறது இதெல்லாம் பண்ணாமல் முழு நேரத்தையும் உங்கள் பார்ட்னர் கூட ஸ்பெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி பண்ணும்போது ஒருத்தருக்கொருத்தர் அன்பை பரிமாறிக்கொள்ள முடியும். தனிமையில் சந்திக்கும்போது மனசில் இருக்க எல்லா விஷயங்களையும் பேச முடியும். அடுத்து எப்போ மீட் பண்ண போகிறோன்னு உங்களுக்குள்ள ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கும். அடுத்தது, ஒருத்தருக்கொருத்தர் பாராட்டுங்க. யாராக இருந்தாலும் நம்மளை பாராட்டும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் உங்கள் பார்ட்னர் பண்ணுற நல்ல விஷயங்களை பாராட்டுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற விஷயங்களை அவங்க கேட்டு நடக்கும்போது உங்களோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்துங்க. இப்படி பண்ணுறது உங்கள் உறவை இன்னும் பலப்படுத்தும். இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் லவ் உங்களுக்கு இருந்தால் இந்த வீடியோவை உங்கள் பார்ட்னருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட காதல் அனுபவங்களை கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.